தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக இந்த கள்ள தொடர்பு சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் மனைவி இன்னொரு நபரோடு இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை கணவன் எடுத்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்து தனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த மனைவியை வந்து கத்தியை வச்சு குத்தி கிழிச்சு அவர் வந்து சிறையில் கம்பியும் எண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மனைவி வந்து கவலைக்கிடமான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி முகமெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக விகாரமாக, ஏன்னா மூஞ்சியை டார்கெட் பண்ணி தான் அந்த புருஷன் வந்து பொண்டாட்டியை கிழிச்சிருப்பார். ஏன்னா அந்த அழகு இருக்கிறதுனால தான் நீ இன்னொருத்தங்க கூட போகிற, உன் மூஞ்சியே இல்லாமல் பண்ணிட்டேன்னா நீ எப்படி இன்னொருத்தங்க கூட போவ அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை குறி வச்சு அந்த கணவர் அப்படிங்கிறது தாக்கியிருந்தார். அவர் வந்து இப்போ பண்ண தப்புக்கு வந்து கழிதுன்னுக்கிட்டும் இருக்கார். அது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை. இப்போ கணவன் வந்து இன்னொரு பெண்ணோடு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை மனைவி எடுத்து சமூக ஊடகங்களில் பரவ விட்டுருக்குறாங்க. தொடர்ந்து இந்த கள்ளக்காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. இவங்க போய் வீடியோ எடுக்கிறாங்க. அங்கே ஒரு பெண்ணோடு அந்த கணவர் வந்து அறகுறை ஆடையோடு நிற்கிறாரு. அப்போது எதுக்கு அடிக்கிற, இதெல்லாம் வந்து நீ கேட்கக்கூடாது, நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் மனைவியை நோக்கி சொல்கிறாரு. விட்டுட்டு போயிட்டனா, நான் தான் உனக்கு இன்னும் டிவோர்ஸ் கொடுக்கல, என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்காமல் நீ எப்படி இன்னொருத்தி கூட வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மனைவி ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து மனசுக்கு பிடிக்கல, ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்து ஒருத்தர் தனியாக தான் இருக்கிறாங்க. சரி, நம்ம பொண்டாட்டி நம்ம கூட இல்லையே, நம்ம இன்னொரு பொண்ணோடு இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு ஆண்களும் வந்து எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்க்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனைவி கேள்விப்பட்டு இந்த மாதிரி இன்னொருத்தியோட உன் புருஷன் பழகிட்டு இருக்கான் அப்படின்னு ஏதாவது ஒரு சோர்ஸில் தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அந்த புருஷன் வந்து அந்த பொண்ணோடு உல்லாசமாக இருக்கக்கூடிய நேரம் பார்த்து அம்மாவிலேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் வீடியோ எடுத்து அவன் ஏதோ பண்ணக்கூடாத குற்றத்தை பண்ணிட்ட மாதிரி அவனை போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தையில் அவன் கூட இருந்த பெண்ணுங்களை காதில் கேட்க முடியல, நாராசமாக பேசுது அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கூட அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு கொச்சையா பச்சையா பேசுறாங்க. என்ன இளவு கருமாந்திரண்டா இது? ஏன்னா வீடியோ எடுக்கிறீங்க, அது சமூக ஊடகங்கள்ல பரவும், அந்த ஒரு அறிவு இல்லாம இப்படியாடா பச்சையா பேசிக்குவீங்க அப்படிங்கிற கேள்வியும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. இந்த கள்ள தொடர்புனால எத்தனை குடும்பம் தமிழ்நாட்டில் சீரழிய போகுது அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தில் புருஷன் வீடியோவை எடுத்து போட்டு பொண்டாட்டியை கிழிச்சிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. கடைசியில் பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த ஒரு சின்ன பையன். அவன் வந்து குழந்தைகள் நல காப்பகத்தில் இருந்தான். இதுதான் நடந்தது. கள்ளக்காதலன் வந்து அவன் பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனை யார் என்ன கேள்வி கேட்க போறா, ஊசி இடம் கொடுக்காமையா நூல் நுழைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆக மொத்தத்தில் ஒரு குடும்பம் சீரழிஞ்சு நின்னது மட்டும்தான் மிச்சம். ஒரு மனைவி புருஷனை பிரிஞ்சு இருக்கா அப்படின்னா, அவன் கூட சேர்ந்து வாழ பிடிக்கல அப்படின்னா டைவர்ஸ் வாங்கிட்டியா நீ என்கிட்ட, பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரா, நீ டைவர்ஸ் வாங்கிட்டு தானே இன்னொருத்திக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச அந்த மனைவி நீங்க ஏன் டைவர்ஸ் கொடுக்காம இழுத்தடிக்கிறீங்க? உங்க கணவருக்கும் உங்களுக்கும் ஒத்து வரல, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தானே இருக்கீங்க. நீங்க பிரிஞ்சு இருக்கும் போது அந்த நபர் இன்னொருத்தரோட பழகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி லீகலா டைவர்ஸ் வாங்கிட்டு தான் உங்க புருஷன் வந்து இன்னொரு நபரோட பழகணும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்களே வந்து அப்படி ஒரு காரியத்தை செய்யறது இல்லைல்ல. பாத்தியா, என் தலைவனே அப்படி இருக்கிறான், என் தலைவனுக்கு கூட தான் இன்னும் டைவர்ஸ் ஆகல, என் தலைவனுக்கு கூட தான் வந்து டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, என் தலைவன் வந்து அந்த மாதிரி இல்லையா, நான் மட்டும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்ன சட்டம் சொல்லுது? ஏன்னா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இஸ் லீகல் இன் இந்தியான்னு சொல்லுது. கள்ள தொடர்பு ஒரு கிரிமினல் குற்றம் இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் கள்ள தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னா அதை கணவனோ மனைவியோ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை வச்சு டிவோர்ஸ் கேஸ் வேணா அப்ளை பண்ண முடியும்.
முடியுமே தவிர அவங்க மீது எந்த விதமான கிரிமினல் ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படிங்கிறத தான் சட்டம் சொல்லுது. அதை நிறைய பேர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த சட்டத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணாதீங்க. சோசியல் மீடியாவில் ஒரு திருமணம் கடந்த உறவை புனிதப்படுத்தாதீங்க, அதுக்கு ஆதரவாக பேசாதீங்க. ஏன்னா ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அதை பண்ணும்போது பிரச்சனை இல்லாமல் போயிடுது. ஆனால் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க தலைவனே பண்ணுறான் நம்ம பண்ணா என்ன அப்படின்னு யாராவது ஒருத்தர் பண்ணும்போது அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே கேள்விக்குறியாயிருது. இதுல அந்த மனைவி வந்து அந்த கள்ளக்காதலியை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உன்னை என்ன சொல்லி ஏமாத்தனா, உன்கிட்ட வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி பழகுனானா? என்னன்னு சொல்லி ஏமாத்தனா? டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னானா? வேற என்ன சொன்னா? நீ எந்த ஊரு? எந்த ஊரு? போலீஸ்கார கேட்டே சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த நபர் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட உன் கூட சேர்ந்து வாழ எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து மியூச்சுவலாக டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் கேட்டிருக்கணும். அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் வாழ்க்கையை கெடு, நீ வந்து மியூச்சுவலாலாம் டிவோர்ஸ் கொடுத்துறாத, அவன் நாசமாக போட்டோம், அவன் வந்து தொலைஞ்சு போட்டோம், உருப்பிடாமல் போட்டோம், நீ அவசரப்பட்டு டிவோர்ஸ்லாம் கொடுத்துறாத அப்படின்னு வருஷ கணக்கில் இழுத்தடிச்சு அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, ஏன்னா அந்த பொண்ணு பேசுறத காது கொடுத்து கேட்க முடியல, பச்சை பச்சையா பேசுது, புருஷனை போட்டு அடிக்குது. நீ கேமராக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு உன் புருஷனை மென்டல் டார்ச்சர் பண்ற அப்படின்னா ஆஃப் த கேமரால அவனை நீ என்னென்ன மாதிரி டார்ச்சர் பண்ணுவ அப்படின்னு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஒரு செட் ஆஃப் பெண்கள் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு புருஷனை டார்ச்சர் பண்ணுறது, டிவோர்ஸ் கொடுக்காம இழுத்தடிக்கிறது, அவன் வாழ்க்கையை கெடுக்கிறது அப்படின்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நபருடைய விஷயத்துலையும் அது நடந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாமல் இருக்க முடியல. ஆனால் ஒரு விஷயம் இவன் பண்ணதுலே உருப்படியான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா கள்ளக்காதலே நடந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம பார்க்கணும்ல. தன்னுடைய மனைவி தன்னுடைய கள்ளக்காதலிய அட்டாக் பண்ண வர்றா, அடிக்க வர்றா அப்படிங்கிறப்போ பயந்து ஓடாம அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்காம முன்ன நின்று அடி வாங்கினான் பாரு. அந்த இடத்துல வந்து நம்ம பாராட்டிய எதெல்லாம் பாராட்ட வேண்டிய நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம் வர்றா. கள்ளக்காதல்ல நடக்கிற ஒரு நல்ல விஷயத்த பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழக மக்களை இப்படி தள்ளிட்டீங்களடா பாவிகளா. இவங்களை சொல்லி என்னங்க பண்றது? தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களே சிந்தித்து செயல்படுறதில்ல. ஒரு சில விஷயத்த இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எல்லாம் போற போக்கில் நார்மலைஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வாழக்கூடிய பொதுமக்கள் மட்டும் ஒழுக்கத்தோட வாழணும் அப்படின்னு நம்மளால எப்படி எதிர்பார்க்க முடியும்? கல்யாணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம்ம சொல்லிக்கொள்ளக்கூடியது ஒன்னே ஒன்று மட்டும்தான். அந்த நடிகர் வந்து இந்த நடிகையோட போறாரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த நடிகை அந்த நடிகரோட போயிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்களா அவங்க வந்து கல்யாணம் ஆகி கூட ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்காங்க, அதே போல் நம்மளும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப்பை தொலைச்சிட்டு ரெண்டு பேருமே ரோட்டில் நிற்கணும். இதில் விக்டிம் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய கல்யாணத்திற்கு சாட்சியாக பிறந்த அந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ தான் தெருவில் நிற்கும். அந்த குழந்தையுடைய எதிர்காலம் தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. மக்களாகிய நீங்க தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய இந்த கள்ள தொடர்பு சம்பந்தப்பட்ட குற்றங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதற்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே.